உங்கள் வீட்டு டாய்லெட் ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கணுமா? அழுக்கு ஒட்டக்கூடாதா? அப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் உங்களுக்கான டிப்ஸ் தான். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும். ரொம்ப எளிமையான டிப்ஸ் கூட. ஒரு அழுக்கு கூட உங்கள் வீட்டு பாத்ரூம்லையோ இல்லைன்னா டாய்லெட் ரூம்லையோ ஒட்டாமல் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலுக்குள்ளே நான் இப்போ என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்னர் இருந்தால் கண்டிஷ்னர் போடுங்க. கண்டிஷ்னரோட ஷாம்பு வரும். நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அப்படி தான் எடுத்திருக்கேன். ஷாம்பு ஏன் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஷாம்பில் நிறைய நுர வரும். அதனால் தண்ணி செலவாகும். கண்டிஷ்னர் எடுத்தோம் அப்படின்னா நல்லா அழுக்கும் போகும். நல்லா கம்மியான நுர தான் வரும். அதனால தான் கண்டிஷனர் எடுத்திருக்கேன். இப்போ அதோடு நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புளி. இந்த புளி நம்ம குழம்பெல்லாம் வச்சுட்டு டெய்லி மிச்சமாகும் பார்த்திங்களா? நல்லா புளிக்கு கரைச்சிட்டு மிச்சமாகிற புளியெல்லாம் சேகரித்து வச்சு நல்லா சுடுதண்ணியில் அந்த புளியெல்லாம் போட்டு அதிலிருந்து வர்ற இந்த சாறை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கீழே தூக்கி போடாதீங்க. இதே மாதிரி க்ளீனிங் டிப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய க்ளீனிங் டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பாத்ரூம் க்ளீனிங் டிப்ஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த கண்டிஷ்னரோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நுர வரும். ஷாம்பு அளவுக்கு வராட்டாலும் நல்லாவே நுர வரும். நல்ல வாசமாகவும் இருக்கும். மிச்சது எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதோடு சேர்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, புளியில் நல்லா அழுக்க நீக்கிற தன்மை இருக்குது. நம்ம பாத்ரூமில் வழுக்கல் தன்மை, அதுக்கப்புறம் நிறைய மஞ்சள் கரை தன்மை, அப்புறம் உப்பு படித்த கரை, இதெல்லாம் பாத்ரூமில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் ஐட்டம் யூஸ் பண்ணுறதுக்கு பிறகு இதேமாதிரி நேச்சுரலான ஐட்டம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், புளியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதை இதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அதோட இப்போ சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சபீனா பவுட்ரு எடுத்திருக்கேன். சபீனா பவுட்ரு எதனால் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபீனா பவுட்ரு போட்டு நம்ம பாத்ரூமை க்ளீன் பண்ணும்போது அந்த பாத்ரூமில் சில சமயம் இந்த வழுக்கல் தன்மை இருக்கும். நம்ம டெய்லி சோப்புலாம் போட்டு குளிக்கிறதுனால பாத்ரூமில் அந்த வழுக்கல் தன்மை இருக்கும். அதெல்லாம் போக்குறதுக்கு தான் இந்த சபீனா பவுட்ரை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோடு செய்யக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை சாறு கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வினிகர் இருக்குது. அதனால் அது கொஞ்சோண்டு நான் எடுத்திருக்கேன். வினிகர் ஊற்றும்போது நல்லா கொஞ்சம் நல்லா முறை வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் வீட்டு பாத்ரூம், டாய்லெட் ரூம், இப்போ வாஷ் பேஷன், உங்கள் என்ன க்ளீன் பண்ண போகிறீங்களோ, எது அழுக்கான இடமா இருக்கோ அப்போ அந்த இடத்துலலாம் போய் இந்த லிக்விடை நீங்கள் நல்லா கைகளால் தெளித்து விட்டாவே போதும். நல்லா எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டாவே நல்லா சுத்தமாகிடும். இப்போ பாருங்கள், இதுதான் என்னுடைய டாய்லெட் ரூமு. டாய்லெட் ரூமில் நிறைய தண்ணியெலாம் சொட்டி அந்த இடம்லாம் ஃபுல்லாக அழுக்கு பிடிச்சி போயிருக்கு. சைடு ஓரங்கள்லாம் கரைகள் இருக்குது. இப்போ பாத்ரூமும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த தண்ணி சொட்டுற இடத்துல நிறைய உப்பு கரை பிடிச்சி போயிருக்கு. அந்த இடத்துல நான் ஊற்றி விட்ருக்கேன். அதே மாதிரி டாய்லெட் ரூம்லேயும் நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாய்லெட் ரூமில் சிங்க்லேயும் நான் ஊற்றுறேன். டைல்ஸில் எல்லா இடத்துலையுமே நான் ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஊற வச்சிடணும். உங்கள் பாத்ரூம் ரொம்ப விடாப்பிடியான உப்பு கரைகள், அழுக்கு, அப்புறம் வழுக்கல் தன்மை எல்லாம் இருக்குன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சி ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சாலுமே நல்லது. எவ்வளோ தூரம் நம்ம ஊற வைக்கணுமோ, ஊற வச்சு தேய்ச்சி கழுவுறோமோ அவ்வளோ ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் ஊற்றிட்டு நான் நல்லா தேய்ச்சி விட்றேன். இந்த பொருள் எல்லாமே நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஊற்றினோம் அப்படின்னா ஷாம்பில் நிறைய நுர வரும். இதனால் நம்ம நிறைய தண்ணி செலவாகும். இப்போ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய தண்ணி செலவாகாது. லிமிட்டாக தான் நுர வரும். அதனால தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். தண்ணி பட்டு நிறைய உப்பு கரையும் இருக்கும். அந்த இடத்துல தான் கொஞ்சம் நான் அதிகமாக ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம போட்டிருக்கிற புளியும் பார்த்திங்கன்னா நல்லா உப்பு கரையை எடுக்கிற தன்மை இருக்குது. அதேமாரி இதேமாரி வேஸ்ட் ஆகிற புளியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு சுடு தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய புளிச்சாறு கிடைக்கும். அதையெல்லாம் நீங்கள் விளக்கு தேய்க்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இதேமாதிரி பாத்ரூம் கழுவுறதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம புளி போட்டு நம்ம தேய்க்கிறதுனால அந்த கரைகளை நல்லாவே எடுக்கும். அதுக்கப்புறம் நிறைய உப்பு கரைகள் இருந்தாலும் இந்த நம்ம புளி போட்டு தேய்க்கிறதுனால அந்த உப்பு கரைகளும் சுத்தமாக எடுத்துரும்.
இப்போ பாருங்கள், நான் உப்பு கரைகள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே அந்த லிக்விடை போட்டு நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்றேன். இந்த இடத்துலலாம் நிறைய உப்பு கரைகள் போட்டு இருக்குது, நிறைய அழுக்கும் இருக்குது. தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து லீக் ஆகிக்கிட்டு இருக்குது, அதனால தான் அந்த இடம் அப்படி இருக்குது. அந்த இடத்துல நல்லா போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்றேன். அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன் இன்றைக்கி. அதே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற நம்ம டாய்லெட்லேயும் இந்த லிக்விடை ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதையும் வந்து நல்லாவே ஊற வைக்கிறேன். ஊற வச்சு நம்ம கழுவி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுடைய பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் கெமிக்கல் ஐட்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ரெகுலராக அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் டைல்ஸ் வந்து வேஸ்ட்டாக ஆயிரும். ஏன்னா வந்து அந்த கெமிக்கல் பட்டு அது ஒரு மாதிரி பொலிவு இல்லாமல் வந்து அந்த டைல்ஸ்லாம் ஆயிரும். அதனால் வந்து நம்ம இதேமாரி நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாவே வந்து நல்லாவே க்ளீனிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம டெய்லியுமே வந்து இப்படி பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பாத்ரூம் பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும். நம்ம டெய்லி க்ளீன் பண்ணாமல் வாரத்தில் மாதத்தில் அப்படி க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம பாத்ரூம் வந்து ரொம்ப வந்து அசிங்கமாக இருக்கும். டெய்லியும் வந்து உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே பாத்ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா என் டாய்லெட் ரூமாக கழுவி விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி ஊற்றி விட்றேன். இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி வந்து நான் டைல்ஸையும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பாத்ரூம் டாய்லெட் ரூம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அதேமாதிரி டைல்ஸ்லேயும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். நல்லா ஊற வச்சேன், அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த இடத்துலையும் வந்து நான் நல்லா தேய்ச்சி விட்றேன். தேய்ச்சி விடும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, அந்த அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுது. பாருங்கள், பாத்ரூம் டைல்ஸில் வந்து அந்த வழுக்கல் தன்மையே இல்லை. நம்ம வந்து சபீனா போட்டிருக்கனால நம்மளை வந்து நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும். நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து டாய்லெட் ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்கள். அதேமாரி இன்னொரு டாய்லெட் ரூம் நான் க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த டாய்லெட் ரூமில் எவ்வளோ வந்து உப்பு கரைகள் பிடிச்சி போயிருக்கு பாருங்கள், சைடு ஓரங்கள்லாம். இதே முறையில் தான் இந்த பாத்ரூமே நான் கழுவி விட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த பாத்ரூம் நல்லா நீட்டாக சூப்பராக க்ளீன் ஆயிரும். இந்த லிக்விடை வச்சு நீங்கள் உங்களுடைய டேப்பையும் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். டேப்லேயும் நல்லா வந்து புள்ளி தன்மையாக இருக்குது, உப்பு கரை பிடிச்சி போயிருக்கு அப்படின்னா இந்த நம்ம எடுக்கிற இந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்தாவே நல்லா வந்து க்ளீன் ஆயிரும். பாருங்கள், இந்த பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக நீட்டாகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா வந்து வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த பொருட்களை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாத்ரூமை வந்து பொலிவுத்தன்மை, அந்த டைல்ஸ்லாம் மங்காமல் நம்ம நேச்சுரலாகவே நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ரெகுலராக டெய்லி வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுங்கள். இந்த முறையில் நீங்கள் நிறைய முறையில் க்ளீன் பண்ணியிருந்தாலும் ஒரு டைம் வந்து இந்த முறையில் க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னும் நல்ல நல்ல வீடியோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.